ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இந்நாளுக்குரிய இனிய வாழ்த்துக்களும் ஆசிகளும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே எங்களுக்கு சிந்தனைக்காக தரப்படுகின்ற நற்செய்தி பகுதியானது லூக்கா நற்செய்தியிலிருந்து 19ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனங்கள் வரை உள்ள பகுதி தரப்படுகின்றது. அந்நாட்களில் இயேசு ஜெருசலேமை நோக்கி வந்து கொண்டிருந்தார். இயேசு ஜெருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது இயேசு சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாவது பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு உயர் குடிமகன் அவரிடம், நன்று, நல்ல பணியாளரை, மிக சிறிய பொறுப்புகளிலே நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு உம்மை அதிகாரியாக்குகிறேன் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்கள் ஈட்டியுள்ளேன் என்றார். உயர் குடிமகன், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கின்றேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி நடந்து இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு உயர் குடிமகன் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடம் இருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நடிப்பு துறானுள்ள அல்லது ஒரு செயல்படுத்தலுக்குரிய ஒரு நல்ல சம்பவத்தை, நிகழ்வை பற்றி நாங்கள் சிந்திக்க, தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு உயர் குடிமகன் என்பது மதிப்புள்ள, ஒரு மேன்மை மிக்க, தகுதி வாய்ந்த, தகுதிகான் ஒருவராக இருக்கக்கூடிய நபரை குறிக்கின்ற சொல்லு.
ஆகவே அந்த உயர் குடிமகன் ஆட்சி உரிமை பெற்று வர அவர் ஒரு லோயல்ட்டி, ஒரு ரெஸ்பெக்டிவ், ஒரு நல்ல தன்மானமுள்ள ஒரு பண்பாளனாக நல்ல குடிமகனாக இருந்ததனால் தன்னிடத்தில் இருக்கின்ற நிலையோடு அவர் ஆட்சி உரிமையை பெற விரும்பவில்லை. அவர் தன்னுடைய ஆட்சி உரிமையை தான் தகுதியுள்ளவராக பெற வேண்டுமென்று அதற்கான ஆயத்தத்திற்கு செல்லுவதாக நற்செய்தி ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு செல்லுகின்ற பொழுது 10 மினாக்களை எடுத்து ஒவ்வொருவருக்கு ஒவ்வொன்றாக கொடுக்கின்றார். இவ்வாறு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர் தன்னுடைய ஆட்சி உரிமை பெறுவதற்கான தகுதிக்காக தன்னை ஆயத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது இவர் மீண்டும் அரசராக வந்தால் அல்லது ஆட்சி உரிமை பெற்று வந்தால் என்ன நடக்கும் என்பதை சிலர் ஊகித்து தங்களுடைய அறிவு, தங்களுடைய சிந்திக்கின்ற திறன் அல்லது தங்களுடைய ஆற்றல் திறமைகளுக்கு ஏற்ப தங்கள் வரையறைக்குட்பட்ட நிலைகளிலே தாங்கள் சிந்திக்கக்கூடியவற்றை சிந்தித்து இவர் எங்களுக்கு அரசராக இருப்பது விருப்பம் அல்ல அல்லது நாங்கள் இவரை வெறுக்கின்றோம் என்ற அந்த செய்தியை தெரியப்படுத்தினார்கள். உரியவர்களுக்கு தூது அனுப்பினார்கள். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உரிய காலம் வந்தது. அந்த தமக்குரிய காலம் வந்த பொழுது அந்த உயர் குடிமகன் ஆட்சி உரிமையோடு மீண்டும் வந்தார். வந்து தான் கொடுத்து சென்ற மினாக்களை யார் யார் எவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற அறிய மேற்பட்ட அந்த ஆர்வ மேலிட்டால் அவர் ஒவ்வொருவராக கூப்பிட்டு அனுப்பிய பொழுது முதலாவதாக வந்தவர் அந்த ஒன்றை வைத்து தான் 10 ஆக்கி இருப்பதாகவும் இன்னும் ஒருவர் வந்து 5 வைத்து தான் இன்னும் 5 ஆக்கி இருப்பதாகவும் சொல்லுவார். பாராட்டுக்குரியவர்கள் நல்லது செய்தார்கள், பிரயாசை எடுத்தார்கள், முயற்சி எடுத்தார்கள், உழைத்தார்கள். அந்த ஒரு மினாவை வைத்து அவர்கள் பலன் பெற்றார்கள், அதை பெருக்கினார்கள். ஆனால் இன்னும் ஒருவர் மூன்றாவதால் ஒரு கைக்குட்டையில் தான் அதை முடிந்து வைத்ததாகவும் பாதுகாப்பாக முன் யோசனை இல்லாமல், தகுந்த முன்னாயத்தம் இல்லாமல் அல்லது பிரயாசை முயற்சி அல்லது அவர் உழைக்கின்ற அந்த திறனை வெளிக்கொணர தவறியமை அவற்றை விட அவருக்கு இருந்த அந்த அச்சமும் பதட்டமும் அல்லது இந்த உயர் குடிமகனை பற்றி கொண்டிருந்த அளவுக்கு அதிகமான அந்த பயமும் அல்லது அவர் தரக்கூடிய தண்டனையை இட்டு ஏதாவது இசகி பிசகாகி தவறினால் வரக்கூடிய தண்டனையை இட்டு பயந்த நிலையில் தான் அதை முடிந்து வைத்திருந்ததாக சொல்லுகின்றார். ஆனால் இந்த உயர் குடிமகன் சொல்லுவார், நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறேன்னு நீர்தான் சொல்லுறேன், நான் வைக்காததை எடுக்கிறதென்று சொல்லுகிறீர், நான் களஞ்சியங்களில் சேர்க்காமலே சேகரிக்கிறவன் என்று சொல்கிறீர். அப்படியான மனநிலைகளோடு நீர் என்னை கணிப்பெற்றிருக்கிறீர். ஆகவே நான் எங்கே ஆதாயத்தை தேடுவென்று நமக்கு விளங்கி இருக்க வேணும். நீர் இந்த மினாவை வட்டி கடையில் கொடுத்திருந்தால் எனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வட்டியோடு அதை நான் உரிய காலத்தில் சேகரிச்சிருப்பேனே, நீர் ஏன் இப்படி செய்தீர்? ஆகவே அந்த பெருந்தன்மையை காட்ட விரும்புகிறேன். இந்த உயர் குடிமகன் ஒரு பண்பாளர், ஒரு நல்ல தாராள மனப்பான்மை கொண்டவர். ஆகவே இவரிடத்தில் இருக்கிற இந்த உண்டை, இந்த பிரயாசை இல்லாமல் உழைக்காமல், உழைப்பு திறனை வெளிக்கொணராமல், முயற்சி எடுக்காமல் பொத்தி வச்சு கொண்டிருக்கிறாரே, அவர் கொடுத்தது அப்படியே பொத்தி வச்சு கொடுத்தார். அழிக்கையில், சிதைக்கையில், வீணடிக்கையில். ஆனாலும் அவர் சன்மானத்துக்கு சம்பாவனைக்குரியவராக அல்லாமல் அவரிடத்தில் இருக்கின்றதையும் எடுப்பதாக, என்றால் இருக்கின்றதை வச்சு பயன்படுத்த தெரியல. பயன்படுத்த தெரியாதவர்கிட்ட பொருள் இருப்பதை விட பயன்படுத்தக்கூடிய இன்னொரு குடும்பம் என்று சொல்லி அதை எடுத்து 10 மினாக்கள் வச்சிருக்கிறார்கள், இல்லை 10 நகர்களுக்கு சேகரிக்கிறார்கள்ட்ட கொடுக்க சொல்ல, அங்கிருந்த ஏனையவர்கள்
சமத்துவம் பேசுவினம், சோசலிசம். ஐயோ அவர்கிட்ட ஏற்கனவே இருக்கு, பிறகு அவருக்கு என்ன கொண்டா கொடுப்பான். இயேசு சொல்லுவார், உள்ளவருக்கு இன்னும் கொடுக்கப்படும். இதன் பொருட்டு அவருடைய நல்ல மனங்களின் பொருட்டு. ஆனால் எங்களுக்கு தெரியும், எங்களோட அனுபவங்களில் கன இடங்களில் இந்த உள்ளவர்கள் சில வேளை பகிர பரிமாற, இரக்கம் காட்ட, தயவு காட்ட, தங்களிடத்தில் இருப்பதை பரிமாறி கொடுக்க, தேவையில் உள்ளவர்களுக்கு தன்னிடத்தில் மேலதிகமாக இருப்பதை அவர்கள் தானம் செய்ய தவறுவதும் உண்டு. ஆனாலும் இயேசு இவருடைய உழைப்பு திறனை முன்னிட்டு, பிரயாசை முயற்சியை முன்னிட்டு அவருக்கு இந்த வினாவை மேலதிகமாக கொடுக்க பணிக்கின்றார். எங்களுக்கும் எங்களோட வாழ்க்கையிலும் எங்களோட முயற்சிகள், பிரயாசைகள், உழைப்பு திறனின் பொழுது ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாச வாழ்வுக்குரிய சம்பாவனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய நாளை எங்களுக்கு பலன் தருகின்ற ஆசீர்வாதத்தின் நாளாக நாங்கள் அதை மாற்ற முயற்சி எடுப்போம், பிரயாசை எடுப்போம். உங்களுக்கு ஆசிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாக. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.